இரண்டாவது, வாழும் காலத்துல அவர் செய்து விட்டு சென்ற தர்மங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வாழும் காலத்துல நம்மனால என்ன முடியுமோ, எதை நம்மனால கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே வருவதன் மூலமாக மௌத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு பிரயோஜனத்தை தரும். மூணாவது சொல்றாங்க, அவர் கற்பித்த கல்வி என்பதாக. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு ஹதீஸ போய் நாம சொல்றோம், தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் சொல்றோம்னா அந்த ஹதீஸ் அவர் மனசுல பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸின் பிரகாரம் அவர் வாழ ஆரம்பிச்சுட்டாரு, நாம மௌத் ஆயிட்டோம் சொன்னா நாம மௌத் ஆயிட்டோம். ஆனா அதை கேட்டவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னா அவர் அந்த ஹதீஸை அவர் பின்பற்றி வாழும் காலம் எல்லாம் அந்த ஹதீஸை கொண்டு அவர் செய்யக்கூடிய எல்லா விதமான நனவுகளினுடைய ஒரு பகுதியினுடைய நன்மையை அல்லாஹ் சொல்லி கொடுத்தவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் கற்பித்த கல்வி. இந்த மூணு நம்ம மௌத்தா போயிட்டாலும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்.